மாலை வணக்கம். முதலில் நம் எல்லோருக்கும் இந்த தியானம் என்ற அற்புதமான ஒரு பாதையை அமைத்து கொடுத்த நமது குருஜி பிரம்மர்ஷி பிதாமக சுபாஷ் பத்ரிஜி அவர்களுக்கும், ஸ்வர்ணமாலா அம்மா அவர்களுக்கும், என் பெற்றோர்களுக்கும், எத்தனையோ ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்க்கும், மகா அவதார் பாபாவின் அறக்கட்டளைக்கும், எனக்கு ஒவ்வொரு முறையும் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கும் திரு பாலபழனியப்பன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் நன்றி மாஸ்டர்ஸ், தேங்க்யூ. இன்னைக்கு நாம் ஒரு பத்ரிஜி சார் எழுதிய கர்ம சித்தாந்தம் என்றால் என்ன, த கிரேட் லா ஆஃப் கர்மா. கர்ம சித்தாந்தம் என்றது தெலுங்கு, இங்கிலீஷில் த கிரேட் லா ஆஃப் கர்மா. இந்த லா என்றால் என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு ரூல், ஒரு பிரின்சிபல் அப்படின்னு நினைக்கலாம். இந்த மூல சிருஷ்டிக்கு ரகசியத்துக்கு சம்பந்தப்பட்ட சித்தாந்தம் இந்த கர்ம சித்தாந்தம் என்பது. இந்த மூல சிருஷ்டியில் நடக்கிற அத்தனை வேலைகளுக்குமே விஷயங்களுக்குமே சம்பந்தப்பட்டது தான் இந்த கர்ம சித்தாந்தம் என்றது. சிருஷ்டியின் சாஸ்திரம் என்றது எத்தனையோ அற்புதமான ரகசியங்கள் தர்ம சூத்திரங்களோட ஒப்பிட்டு இருக்கிறது தான் கர்ம சித்தாந்தம். எல்லாத்தை விட பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன கூறியிருக்காருன்னா, இந்த கர்ம சித்தாந்தத்தை பற்றி யத் பாவம் தத்பவதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சான்ஸ்கிரிட் வேர்ட். அப்படி என்றால் இதனை தான் இங்கிலீஷில் லா ஆஃப் கர்மா. யத் பாவம் தத்பவதி என்ன என்றால், நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும். யத் பாவம் தத்பவதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்ம சித்தாந்தத்தில் காரண காரிய சம்பந்தம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரணத்தோடு தான் ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம். இப்போ காரியம் என்றால் என்ன, செயல்கள். கர்மா என்றால் என்ன, அதுவும் செயல்கள். முந்த காலத்தில் நம்ம கர்மா என்றால் ஏதோ ஒரு தவறான விஷயம், எவ்வளவோ பாவம் செஞ்சிருந்தால் தான் நீ என்ன கர்ம செய்தியோன்னு சொல்லுவாங்க. கிடையாது. கர்மா என்றால் செயல்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சதுன்னு நம்ம ப்ரஷ் பண்ணுறது வரையிலும் ஆரம்பித்தா ராத்திரி தூங்கும்போது வரையிலும் எத்தனை செயல்கள் நாம் செய்கிறோமோ அது எல்லாமே கர்மாக்கள் தான். அது எல்லாமே நல்ல கர்மாக்கள் இருக்குது, அதில் கெட்ட கர்மாக்கள் என்றது இருக்குது. கர்மா என்றது இல்லாமல் மனிதனின் வாழ்க்கை என்றதே கிடையாது. நாம் எல்லோருமே மேல்லோகவாசிகளான நாம் இங்கே கீழே வந்ததுக்கு காரணமே கர்மாக்கள் செய்யுதான். மேல் லோகத்தில் எங்குமே இப்படி போன்ற ஒரு பாவம் புண்ணியம் கர்மம் தர்மம் அதர்மம்ன்றது கிடையாது. அங்கே எல்லாமே சமத்துவம். மனித பிறவி எடுத்த நமக்குள்ளே தான் இப்படிப்பட்ட ஒரு வேறுபாடுகள், இந்த நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள், எது சவறு எது சரி அப்படின்ற ஒரு ஞானம், இது எல்லாமே இந்த பூமியின் மேலே பிறப்பெடுத்து வந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த அனுபவத்தை பெறுவதற்காக தான் மேல் லோகத்திலே எத்தனையோ மாஸ்டர்ஸ் இங்கே வர்றதுக்கு காத்துட்ருக்காங்க. ஏன்னா அங்கே இப்படி போன்ற ஒரு உணர்வுகள் இல்லை, அன்பு பாசம் இல்லை, ஒரு சுகம் துக்கம் கிடையாது, அவங்க எதுக்குமே கிடையாது, அவங்க எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவங்க. மனிதனோட வாழ்க்கையிலே தான் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால்தான் அவங்க எல்லாமே ஒரு தாயின் வயிற்றுக்குள்ள ஒரு கருவையாக வருவதாக எத்தனையோ ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் காத்துட்ருப்பாங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்க தானாக தேடிட்டு வர்றது தானே, யூ கிரியேட்டிவ் வரும் ஓன் ரியாலிட்டி தானே. அதனால அவங்க எந்த பூமி மேலே எந்த தாயின் கர்ப்பத்துக்குள்ளே வரணுன்றதுக்காக அவங்க எல்லாமே காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட எந்த விஷயமாவது இந்த பூமி மேலே கர்மா என்றது நடக்கணும் என்றால் இங்கே ஒரு செயல் என்றது தப்பவே தப்பாது. முதலில் நாம் மனித வாழ்க்கை என்றால் என்ன, இந்த வாழ்க்கை என்றது எதற்கு, ஏன் பிறந்தோம், என்ன ஏன் இறந்தோம், மனிதன் எங்கிருந்து வந்தான், எங்கு போகிறான், இறைந்த பிறகு என்ன ஆகிறது, மொத்தத்திலே மனிதனாக பிறந்த இந்த மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழணும், எப்படி போன்ற வேலைகள் செய்யணும், எது செய்யக்கூடாது, தவறான செயல்கள் செய்தால் என்ன முடிவுகள், இப்படி போன்ற எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இந்த பெரியவங்கள் எத்தனையோ முனிவர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு
புராணங்கள்னால இதிகாசங்கள்னால எத்தனையோ விஷயங்கள் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த விஷயங்கள் யார் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க அன்றாட வாழ்க்கையில் அவங்க அதனை கடைபிடிக்கிறாங்களோ அப்படி போன்றவர்களின் வாழ்க்கை சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் நீ யார் எனக்கு சொல்கிறது எனக்கு தெரியும், சாரி மாஸ்டர்ஸ் என்று நினைப்பவர்களின் வாழ்க்கை சில கஷ்டங்களுக்கு தான் ஆளாகுது. அதனால தான் நாம் எல்லோருமே எந்த கர்மாவால் செய்யாலும் கூட நம்மளுடைய பாவத்தினால் மட்டும்தான் இந்த செயல்முறை என்றது வருகிறது என்று முக்கியமாக இந்த கர்ம சித்தாந்தத்தில் நாம் உணரணும். இந்த கர்ம சித்தாந்தம் என்றது ஒவ்வொருத்தரின் வாழ்க்கையிலுமே அது நமக்கு எப்போதுமே ஒரு பந்தமாக இருக்குது. காரணம் என்ன, அது பந்தம்னு சொல்கிறோன்னா, யாருமே காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ப்ரஷ் பண்ணாமல் இருக்க முடியாது, காஃபி சாப்பிடாமல் இருக்க முடியாது, அது நம்மளால் பண்ண முடியலன்னு வீட்டில் இருக்கிறவங்களை கேட்காமல் இருக்க முடியாது. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க். ஏதாவது ஒரு காரணம் இருந்தால்தான் உங்களுக்கு காஃபி வேணும்னா சாப்பிடணும்னு உங்களுக்கு இருக்குது காரணம். அதுக்கு யார் கொண்டு வரணும்? வீட்டில் இருக்கிறவங்க கொண்டு வரணும். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்குலேருந்து இந்த காரண வாழ்க்கை என்றது நமக்கு உருவாகிறது. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குற வரையிலும் நாம் எவ்வளவு செயல்கள் செய்கிறோமோ, நாம் என்னைக்காவது நினச்சிருக்கோமா யார் நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நாம் கேட்டதில் கேட்காமலே எத்தனை செயல்கள் செய்கிறாங்க என்ன நினச்சிருக்கோமா? இல்லை. அவங்களுக்கு நினச்சபடி போல் பேசுகிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, செயலில் நடைபெறுகிறாங்க. அவங்கவுங்க சொந்த இஷ்டத்திலோட மனிதன் என்றவன் வாழ்ந்துட்டுருக்கிறான். இது எல்லாமே கர்ம சித்தாந்தத்துக்கு சேர்ந்து இணைக்கப்பட்டது தான். தான் செய்த செயல்களின் பலன்தான் தான் மட்டுமே அனுபவிக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் மற்றவங்களோட பங்கு போட்டுக்கலாம். உங்கள் உடலில் ஒரு தலைவலி வந்ததுன்னா யாராவது எடுத்துக்குவாங்களா? உன் தலைவலி எனக்கு கொஞ்சம் நேரம் கூடு, நான் சகிக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? கிடையாது. அதே சந்தோஷத்தையோ காசையோ பணத்தையோ அன்பையோ நாம் எல்லாரோடையுமே பங்கு போட்டுக்கலாமே தவிர உன் கஷ்டத்தை உன் துக்கத்தை நீ ஒருத்தனே ஏற்றுக்கணும். இது எதனால் வருது? நீ செய்கிற ஒரு கர்மாவினால்தான். ஆனால் இந்த பிறப்பு எடுத்த பிறகு மனிதன் இந்த உலகத்திலே தான் எப்படி வாழ்கிறான் என்ற ஒரு உணர்வே இல்லாமல் இஷ்டப்பட்ட முறையில் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து போய்கிட்டு இருக்கார். இது செய்தால் தவறா, இது செய்தால் நல்லதா என்ற ஒரு வரைமுறையே கிடையாது. இஷ்டப்பட்ட நேரத்தில் எழுந்திருக்கிறாங்க, கண்டது சாப்பிடுறாங்க. ஒரு இந்த ஃபுட்டு தான் சரியான்றது கிடையாது. இப்போ ஐடி ஃபீல்டுக்கு வந்த பிறகு கடந்த 10-12 வருடங்களாக பார்க்க போனீங்கன்னா எங்கள் பில்டிங்கில் அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த ஐடி பசங்கள்லாம் படிச்சுட்டு ராத்திரியெல்லாம் ஒர்க் பண்ணி மிட்நைட் 12-1 மணிக்கு ஜொமேட்டோ ஸ்விக்கி ஆர்டர் பண்ணி இந்த பிரியாணி பீஸா இதெல்லாம் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு எப்படி ஜீரணமாகும்? அது சாப்பிட்ற நேரமா தூங்குகிற நேரமா? மிட்நைட் 1 மணிக்கு அவங்க டைஜஷன் சிஸ்டம் என்ன பாழாகும்? எதுவுமே கிடையாது. நினச்சப்ப எனக்கு பசிக்கிறது, நான் சாப்பிட்றேன், இவ்வளோ நேரம் வேலை செய்யும். அதனால ஒரு வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு வரமுறைன்றது ராத்திரி இப்போ 1 மணிக்கு தூங்க வேண்டியது மறுநாள் மத்தியானமாக 1 மணிக்கு எழுந்திருக்க வேண்டியது. அவங்களுக்கு சூரியோதயம் என்றாலே தெரியாது. அவங்க எங்கே சூரியனை பார்க்குறாங்க? அவ்வளோ நேரம் வேலை செய்து அழுத்து போயிட்டு விடிய காலையிலெல்லாம் தூங்காமல் மறுபடியும் மத்தியானம் எழுந்துட்டு அவங்க லைஃப் சர்க்கிளே மாறி போயிட்டுருக்கு. அதனால ஹெல்த்தில் அத்தனை பிரச்சனைகள். அவங்களுக்கு ஒரு டைம் டு டைம் ஃபுட் கிடையாது, சரியான தூக்கம் கிடையாது, நல்ல நட்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. வேலை தூக்கம் ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு இப்படியே இருக்காங்க. இது எல்லாமே எதனால? தானாக தேர்ந்தெடுத்துக்கிட்ட ஒரு வேலைக்காக. இது எல்லாமே அவங்க யோசிக்காமல் காசு வந்தால் போதும்னுட்டு நிறைய வேலைகளில் விஷயங்களில் ஈடுந்துட்டுருக்காங்க. இது எது நமக்கு நல்லது கொடுக்குது? நம்ம ஹெல்த்து பாழாகாமல் இருக்குமா? 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, எவ்ரிடே நைட் இப்படி மிட்நைட்ஸ் தூங்குறது, விடிய காலையில் எழுந்திருக்காமல் இஷ்டப்பட்ட நேரத்தில் இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் சரியில்லை, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் என்று யோசிக்கிறது கிடையாது.
பெற்றோர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பெரியவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க தான் கர்த்தா. ஏன்னா நீங்கள் தான் இஷ்டப்பட்டு இப்படி இருக்கணும்னு ஏற்றுக்கிறீங்க. இது எல்லாமே அதனால் வந்த விளைவுகளுக்கும் நீங்கள் தான் காரணம், மற்றவங்க யாரும் பொறுப்பில்லை. அது கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இன்டைஜஷனாக இருக்குது, வயிற்று வலியாக இருக்குது, கண்டது சாப்பிட்டுட்டு லூஸ் மோஷன்ஸ் வந்ததுன்னு மற்றவங்க கிட்ட சொன்னால் அது யாருடைய தவறு? நீயா இஷ்டப்பட்டு தேவை இல்லாதது கண்ட நேரத்தில் சாப்பிட்டா இப்படி தான் பனிஷ்மெண்ட். பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸுக்கு கூட ஒரு சிஸ்டமேட்டிக்கான இதுதான் கடவுள் படைத்திருக்கார். அது எல்லாமே நாம் விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நாம் செயல்பட்டோம்னா அது கூட ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கும். நாம் எல்லோருமே புரிஞ்சுக்க வேண்டியது இந்த கர்ம சித்தாந்தத்தில் என்னவென்றால், நம் வாழ்க்கை நம்ம கையிலே தான் இருக்குது என்றது முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். யாருக்கையோ நம்ம வாழ்க்கையை நாம் தத்து கொடுக்கல. என் வாழ்க்கையை நீ சமாளின்னு சொல்ல முடியுமா? இல்லை. உன் வாழ்க்கைக்கு நீ தான் பொறுப்பாளி. நல்லதோ கெட்டதோ சுகமோ துக்கமோ யூ ஹாவ் டு ஃபேஸ் ஆல் யுவர் ப்ராப்ளம். மற்றவங்க அட்வைஸ் கொடுக்கறதுக்கு வேணும்னா வருவாங்களே தவிர யாருமே யாருடைய கஷ்டத்தையோ வாழ்க்கையோ உன் பதில் நான் அனுபவிக்கிறேன்னு சொல்கிறவங்க யாராவது காட்டுங்க ஒருத்தரை? ஜீரோ. யாருமே இருக்க மாட்டாங்க, பெத்த பசங்க கூட இருக்க மாட்டாங்க. அப்படி போன்ற இந்த காலத்தில் நாம் எல்லோருமே நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் செய்கிற செயல்கள் நமக்கு என்ன விளைவுகள் கொடுக்கும், நல்ல விஷயங்களில் எப்படி நாம் செயல்படணுன்றது நாம் எல்லோருமே உணரணும். அதனால நமக்கு எத்தனை பிரச்சனைகள் வருதுன்னுட்டு கர்ம சித்தாந்தத்தில் யோக வாசிஷ்டர் என்ற ஒரு புத்தகத்தில் வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பெரிய புத்தகம். யோக வாசிஷ்டம் என்றது யோகத்தை பற்றி வசிஷ்டர் ஸ்ரீராமர் கூறியிருக்கார். யோக வாசிஷ்டம் என்றால் வசிஷ்டர் கூறிய ஒரு பெரிய ஒரு கிரந்தம். அது 2 வால்யூம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு புத்தகம் மோர் தென் 1000 பேஜஸ் மேலே இருக்கும். இவ்வளோ பெரிய புத்தகங்கள். அது எல்லாமே குறைத்து நம்ம பத்ரிஜி 250 ஸ்லோகங்களினாலே நமக்கு யோக வாசிஷ்டம் என்றது ரொம்ப அற்புதமாக நமக்கு எளிய முறையில் நமக்கு அவர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல்லாமே ஒரு சாஸ்திரங்களில் ஒரு பெரிய பழமொழி எல்லாமே பெரியவங்க சொல்லுவாங்க, எல்லாம் உன் தலையெழுத்து, நீயா தேடிக்கிண்டு வந்தது தான், யாருமே உனக்கு உன் தலையெழுத்து எழுதவில்லை என்று பெரியவங்களை நம்ம பெற்றவங்கெல்லாம் சொல்கிறது நாம் நிறைய முறை கேட்டிருக்கோம். அப்போல்லாம் நாம் அதனை எளிதாக அதில் இருக்கிற அர்த்தம் புரியாமல் நாம் அதனை தட்டி கழிச்சோம். இப்போ தியானத்துக்கு வந்த பிறகு அதனை பற்றி யோசித்தா எல்லாமே we are creation. நாம் நினைக்கிறோம், அங்கே மேனிஃபெஸ்ட் ஆகுது. எத் பாவம் தத் பவது. அதனால் நாம் எது நினைச்சாலும் கூட பாசிட்டிவாக நல்ல விஷயங்கள் நல்லதையே நினைக்கணும். அப்போது தான் அது அங்கே செயலுக்கு வருகிறது என்று சொல்லியிருக்காங்க. எந்த விஷயத்துமே ஒரு நாம் ஆசைப்படுவது என்றது ரொம்ப ஈஸி. ஆசைக்கு என்ன, கண்ணு இருக்குது, மனசு இருக்குது, கண்டதெல்லாம் நம்ம ஆசைப்படுவோம். அதுக்கு அளவே இல்லை. மனம் என்றது ஒரு குரங்கு, அதுக்கு அளவில்லாமல் பார்த்ததெல்லாம் வேணும். நமக்கு வேண்டுமோ வேண்டாமோ அவசியமோ இல்லை, அவங்கிட்ட இருக்குது, எனக்கும் வேணும். இதுதான் தவிர நமக்கு தேவையா இல்லையா என்று யோசிக்கிற புத்தி கிடையவே கிடையாது. இதனால் என்னாகிறது, எத்தனையோ பிரச்சனைகள், தீராத எண்ணங்களினால நாமளா சில வினைகளை வாழ்க்கையில் கொண்டு வரோம். அது இல்லாமல் எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் என்று சங்கல்பம் வச்சுட்டு பண்ணுறவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவான். அது இல்லாமல் பார்த்ததெல்லாம் எனக்கு வேணும், அவங்ககிட்ட இருக்குது என்கிட்ட இல்லாமல் இருந்தால் எப்படி என்ற ஒரு பொறாமையிலையோ மற்றவங்க மேலே ஒரு ஜெலசியோ கோபமோ இதெல்லாம் இருக்கிறவங்க எப்போதுமே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. தனக்கு என்ன தேவை, தன் வாழ்க்கைக்கு எது தேவை என்று உணர்ந்து வாழ்கிறவன் முன்னுக்கு வருவான் என்று சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இப்படி இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், முதலில் நம்ம குணங்கள் என்றது மாறணும். நம்ம குணங்கள் மாறினால்தான் நம்மளோட கர்மாக்கள் மாறும், நம்மளுடைய செயல்கள் மாறணும். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் இந்த சிருஷ்டிக்கு தகுந்த போல இருக்கணும். ஒரு நதி பிரவாகம் மேலிருந்து வருதுன்னா
அத்தோட நாம் படுகையில் வந்தால் தான் கரை ஏறுவோமே தவிர மேலிருந்து ஃபால்ஸ் கீழே வருதுன்னா கீழே இருந்து மேலே போக முடியுமா? முடியாது. அதன் போல் நாம் எல்லோருமே வாழ்க்கையில் பாதை என்றது எப்படி போகுது, we are going on right way என்றது நாம் புரிந்துக்கிட்டு நடந்தால் எந்த விதமான கஷ்டங்களுக்கு கூட நாம் ஆளாக மாட்டோம். அதுக்கு என்ன பண்ணணும்? எப்போதுமே நல்ல விஷயங்களையே யோசிக்கணும், நல்லது நினைக்கணும், சத்தியத்தை பேசணும், தர்மத்தை கடைபிடிக்கணும். இது எல்லாமே நாம் செய்தால்தான் நமக்கு இந்த கர்ம சித்தாந்தம் என்றது கொஞ்சமாவது தீண்டாமல் இருக்கலாம். இல்லைன்னா நம்ம பேகேஜ் போகும்போது வேறு எதுவும் எடுத்துன்னு போக மாட்டோம். இந்த பேகேஜ் மட்டும் கண்டிப்பாக எடுத்துன்னு போவோம். பெரியவங்க சொல்லுவாங்க, நீ போகும்போது என்னடா எடுத்துன்னு போகிற, ஒரு துளி மண்ணு கூட உடம்புல ஒட்டாது, அது கூட இல்லை. அதெல்லாம் இல்லை சார், எங்கள் பேகேஜ் நிறைய எங்களுக்கு இருக்குது, அது நாங்கள் எடுத்துன்னு போக வேண்டியது தான். அது யாருக்கும் கொடுக்க முடியாது, யாரும் இங்கே வச்சுட்டு போன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியாமல் நம்ம பேகேஜ் நாம் பாடி வெக்கேட் பண்ண பிறகு நம்ம கூட வரும். இந்த மாதிரி நல்ல செயல்கள் செய்தாலும் மட்டும்தான் மேலலோகத்தில் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் நமக்கு நம்ம பாவகர்மாக்களின் பேகேஜ்ன்றது குறையும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளால் மறுபிறப்பு என்றது இல்லாமல் புனரப்பி மரணம், புனரப்பி ஜென்மம் இதெல்லாம் தேவையா? இன்னும் கஷ்டங்கள் இப்போவே இந்த 350 எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து இந்த மனித பிறப்பு வந்திருக்கு. இதிலே எத்தனை தவறுகள், எத்தனை கர்மாக்கள், எத்தனை பாவங்கள், எத்தனை மோசடிகள் இப்படியே செஞ்சுட்டு இருந்தால் மறுபடியும் அகைன் சேம் ரிப்பீட் த லா ஆஃப் கர்மா. எந்த மனிதனாலும் கூட எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் கூட இந்த லா ஆஃப் கர்மாலேருந்து தப்பிக்கவே முடியாது. அந்தந்த தவறுக்கு அந்தந்த தண்டனை உனக்கு இருக்கு. இந்த காலத்தில் இங்கே செய்த தவறுக்கு மேல் லோகத்தில் நரகத்தில் யம தர்மராஜன் அந்த கஷ்டம் கொடுப்பான், இந்த கஷ்டம் இல்லை. இப்போ இங்கவே தண்டனை, இங்கவே நமக்கு தண்டனை. மறந்தே போகக்கூடாது. நாம் இங்கே அனுபவிச்சுட்டு தான் போடுவோமே தவிர ஏதாவது ஒரு விஷயத்தில் மேலே லோகத்துக்கு போன பிறகு அங்கே சித்திரகுப்தன் இருப்பான், யம தர்மராஜன் இருப்பான், அங்கெல்லாம் நமக்கு தண்டனை கிடைக்கும்னுட்டு ஆசைப்படாதுங்க மாஸ்டர்ஸ். ஜாக்கிரதையாக இருங்க. இங்கவே நமக்கு நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இருக்கணும் என்றால் எப்படி நம்மளுடைய லைஃப்பை நாம் முன்னுக்கு நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணுன்ட்டு நிறைய முறைகளில் நமக்கு பத்ரிஜி சொல்லியிருக்காங்க. புத்தர் சொல்லியிருக்காரு, ஜீசஸ் கிரைஸ்ட், முகமது பிரவக்தா, பிரம்மர்ஷி வசிஷ்டர், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சா, ஸ்ரீ குரு நானக், ஸ்ரீ கிருஷ்ணர், எத்தனை மகான்கள், கபீர், குரு சாஹேப், அயல் நாட்டில் கன்ஃபியூசியம், பாய் குர்தாஸ்தி, இவங்க எல்லாமே, துளசிதாஸ், இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாருமே ஒரே தான். மொழி ஏதாவது இருக்கலாம், மதம் ஏதாவது இருக்கலாம், ஆனால் அத்தனை மகான்கள் சொன்னது ஒன்று தான். பாவம் செய்யும் போது யாருக்காவது ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ யாரும் நம்மளை பார்க்க முடியாது. ஒரு பூனை பால் குடிக்கும் போது தன்னை யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறான். அதன் போலவே ஆனால் அந்த பூனை பால் குடிக்குதா இல்லையான்றது பூனைக்கு மட்டும்தான் தெரியும்னா கடவுளுக்கு தெரியாமல் இருக்குமா? ஆன்மாவுக்கு தெரியாமல் இருக்குமா? அதன் போல நாம் செய்கிற செயல்களில் நல்லது கெட்டது அதுக்கு பாவம், அந்த பலிதம் என்றதை அனுபவிச்சு தான் போகணும். அது மறைக்காதீங்கன்னுட்டு இப்படி பெரியவங்க நான் சொன்ன அத்தனை மாஸ்டர்ஸுமே அவங்கவுங்க புத்தகத்தில் அவங்கவுங்க கொடுத்துருக்கிறதுல அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொன்னார்? நாம் என்ன கர்மா செய்கிறோமோ அந்த பலிதம் நாம் அனுபவிக்கணும். இப்போ காரமாக இருக்கிற ஒரு பொருள் சாப்பிட்டா உன்னாக்கு தான் விந்தும், அதுவே ஸ்வீட் சாப்பிட்டா இனிப்பாக இருக்குன்னு சந்தோஷப்படும். காரம் சாப்பிட்டோன்னா தாங்க முடியல, அப்பா கொழு வெந்து போகுது நாக்கு, தண்ணி கொடுங்க, ஏதாவது ஸ்வீட்டு கொடுங்க, என்னால் முடியலன்னு லபோதிவோன்னு கத்துவோம். நான் எதுக்கு? அது அவ்வளோ சாப்பிடக்கூடாது. தெரிஞ்சியும் நாக்கு ருசிக்காக சாப்பிட்ணுன்னு தோண்டிடுச்சுன்னா அதற்கு வர விளைவுகள் யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். இது சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னது. அதன் போல் லைஃப்பில் எத்தனையோ விஷயங்களை நாம் யோசித்து முடிவெடுத்துருக்கணும். அதன் போலவே இப்போ இன்னொன்று நாம் நினைக்க வேண்டியது, இந்த கர்ம சித்தாந்தம் என்றது வெறும் மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை அனிமல்ஸுக்கு கூட இது அப்பாற்பட்டதா இருக்கா என்றது
கேள்வி வந்திருக்கு. சகஜமாக பார்க்க போனால் கர்மாக்கள் என்றது தவறுகள், பாவங்கள் மனிதர்கள் செய்தால் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் ஜந்துக்களின் விஷயத்தில் இது நடக்காது. அதனால எந்த மிருகத்தையோ நாம் எது பண்ணாலும் அந்த பாவம் நமக்கு தீண்டாதான்னு நினைக்க வேண்டாம். அங்கே நீங்கள் எந்த பறவையை கொன்னாலும் சரி, எந்த மிருகத்தை கொன்னாலும் சரி, ஒரு ஆடு, மாடு, பூனை, கோழி, மீன் இது எல்லாமே நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அந்த உயிரினை கொண்டு சாப்பிட்ற பாவம் கூட ஒரு மிகப்பெரிய கர்மா. அது சில பேர் என்ன சொல்லுவாங்க, கடவுள் படைப்பில் எங்கள் சாப்பிட்ற உணவுக்காக தான் கடவுள் படிச்சிருக்காங்க அப்படின்ட்டு வாதாடுறவங்க கூட நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே நாம் எடுத்து வைக்கணும், சொல்லணும். இந்த சிருஷ்டியிலே அத்தனை ஜீவராசிகளும் நம்ம போன ஒரு ஆன்மாக்கள் தான். எல்லாமே சமானம். நாம் வேறு அது வேறு என்றது கிடையாது. கடவுளின் சிருஷ்டியிலே, இயற்கையில் அவ்வளவு அவேர்னஸ்ன்றது கடவுள் படிச்சிருக்கார். அத்தனோடு சிறு ஒரு என்ன சொல்கிறது, ஆண்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? எறும்பு மேடம், எறும்பு. எறும்பு, கரெக்ட். சின்ன எறும்புல இருந்து கூட கடவுளும் ஒரு பெரிய யானை வரைக்கும் கூட எல்லா ஆன்மாக்களும் உண்மைதான். ஒரு எறும்புன்றது ரொம்ப கீழ்பட்ட ஒரு இது கிடையாது. யானை பெரிய உருவமாக இருந்ததுனால அதுக்கு பெரிய மதிப்புன்றது கிடையாது. எல்லாமே சமம். ஒரு எறும்பாகட்டும், ஒரு கொசு ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் கூட அதற்கு நாம் தீங்கு செய்தோம்னா அதுவும் கூட ஒரு கர்மா தான் என்று சொல்லியிருக்காங்க. நம்ம கடவுளின் படைப்பில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ரகமான ஒரு தத்துவங்களுடன் கடவுள் நம்மளை படிச்சிருக்கார். மனிதருக்கு மட்டுமே ஒன்றான ஒரு அறிவோடு படிச்சிருக்காங்க. மனிதனின் சரீரம் என்றது பஞ்சபூதங்க தத்துவத்தினால உருவாக்கி இருக்கிறது என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். பஞ்சபூதங்களோடு சேர்ந்திருக்கிறது தான் நமக்கு தெரியும். அப்படின்னா என்ன, வாயு, அக்னி, நீர், காற்று இத்தோடு சேர்ந்தது தான், இந்த பஞ்சபூதங்களுடன் சேர்ந்தது தான் இந்த சரீரம் என்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் செடிகள் என்றது நமக்கு ஒரு தத்துவத்தோடு தான் இருக்கிறது. அதுக்கு வெறும் தண்ணி மட்டும் ஊற்றுனா போதும், அது வாழ்ந்துடும். ஒரே ஒரு எலிமெண்ட்டு தான். 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நமக்கு 5 எலிமெண்ட்ஸ். அதில் ஓன்லி வாட்டர் எலிமெண்ட் மட்டும்தான் கொடிக்கு தேவை. மற்றபடி 4 எலிமெண்ட்டும் அதுக்கு தேவையில்லை. இனி சின்ன சின்ன எறும்புகள், கிருமிகள் இது எல்லாமே 2 தத்துவங்களோடு வாழ்ந்துன்றது. அது என்னவென்றால், அது சிலது காற்றுக்காகவும், சிலது இதில் தத்துவங்கள் எழுதவில்லை, விபூத தத்துவம் என்று எழுதியிருக்காங்க. பறவைகள் என்று 3 எலிமெண்ட்ஸோட கடவுள் படைத்திருக்காங்க. இனி சிங்கம், புலி, யானை இந்த 4 கால்களால் நடக்கும் ஜந்துக்கள் எல்லாமே 4 தத்துவங்களுடன் கடவுள் படைப்பில் இருக்கு. இப்படி பார்க்க போனால் இந்த சிருஷ்டி கிரமத்தில் நாம் இந்த மனிதன் எப்படி ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டோடு இருந்த குணங்களை எல்லாமே நாம் சரிப்படுத்திக்கிட்டு 5 எலிமெண்ட்ஸோட ஒரு முழு உருவமாக நம்மளை கடவுள் மனிதனாக, 5ஆம் அறிவு படைத்த மனிதனாக நம்மளை உருவாக்கியிருக்கார். நமக்கு தான் மனம் என்றது இருக்குது, புத்தி இருக்குது, ஆசை இருக்குது, பேசுகிற தன்மை இருக்குது. மற்ற எந்த ஜீவிக்காவது இருக்கா பாருங்கள், கிடையாது. அதனால்தான் நாம் மனிதன் என்றவன் இத்தனை பிரிப்புகளில் ரொம்ப அதிசயமானவன். அவனுக்கு இருக்கிற ஒரு குணங்களுக்கு நல்லபடியாக நாம் எல்லாம் வாழ்ந்து காட்டணும்னா நம்மளை விட மகான்கள் யாருமே கிடையாது. அப்படி சொல்லியிருக்காங்க. மனிதன் என்றவன் இந்த சிருஷ்டியில் ரொம்ப வளர்ச்சி அடைந்த ஒரு மிருகம். மனிதன் வளர்ச்சி அடைந்த மிருகம் அப்படின்னுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜந்துக்களை மனிதன் என்று சொல்ல முடியாது, அது ஜந்து தான். ஆனால் மனிதர்களையே மிருகமாக இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால தான் மனிதனை வளர்ச்சி அடைந்த மிருகம் என்று சொல்கிறார்கள்.
ஜந்துக்களை எல்லாமே அது ஒரு அனிமல் தான் அப்படின்ட்டு அதுக்கு ஒரே டைட்டில். நமக்கு 2 முகம், இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் நாம. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனிமல் அண்ட் ஹியூமன் பீயிங். நாம் ஹியூமன் பீயிங்காக இருக்கணுமா அனிமலாக இருக்கணுமா என்றது நாம் யோசிக்கணும். இந்த கடவுளோட சிருஷ்டியில் எந்த மிருகத்துக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு அறிவு, பண்பு, பாசம், புத்தி, ஞானம் இது எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதனை நாம் எப்படி உபயோகிச்சுக்கணும் என்றது மனிதனான நாம் உணர்ந்து அறிவோட வாழணும். அது இல்லைன்னா மனிதனுக்கும் மிருகத்துக்கும் டிஃபரன்ஸ் இல்லை. அது கண்ட நேரத்தில் எந்த வேலையாவது செய்யும்னா மனிதன் செய்ய முடியுமா? கிடையாது. அவனுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இப்படி தான் இருக்கணும். அதனால தான் கடவுளோட படைப்பில் பார்த்து நம்மளோட நகங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்கும். பற்கள் பார்த்திங்கன்னா நல்ல அமைப்போடு இருக்குது. பற்கள் கிடையாது. மிருகங்களுக்கு இருக்க மாதிரி பஞ்சா போட்டு ஒரு மிருகத்தை கொல்ற நகங்கள் நமக்கு கிடையாது. அதெல்லாமே ஒரு ஜந்துக்கு வேணும். ஏன்னா அது சமைச்சு சாப்பிட்ற தத்துவத்திலோடு இல்லை. எந்த மிருகத்தை தனக்கு பசிக்குதோ தனக்கு கிடைக்கிறதோ அதனை கொன்று சாப்பிட்றதுக்கு கடவுள் தன்னையோட உடம்புக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடி நேச்சர் கொடுத்துருக்கா. நமக்கு இயற்கையாக சாத்வீகமான ஃபுட்டு எடுத்துக்கிறதுக்காகத்தான் நமக்கு காய்கறி, பழங்கள், கீரை வகைகள் இது எல்லாமே நாம் கைகளாலவும் கட் பண்ணுறதுக்காக நமக்கு எளிதான ஒரு நகங்கள், சாப்பிடுறது உணர்வு கட்டி பொருள்கள் சாப்பிட்றதுக்காக நம்ம பற்கள் இது எல்லாமே இருக்குது. தவிர ஒரு மாமிசத்தை நாம் சாப்பிட்றதுக்கு நம்ம உடல் படைக்கவில்லை. நம்மளுடைய இன்டெஸ்டைன்ஸ் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நல்லது. ஒரு பருப்பு, ரசம், பொரியல், சாம்பார், தயிர் இப்படின்னு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு உணவு வித்தின் 6 hours உங்களுக்கு நல்ல டைஜஷன் ஆகி மத்தியானம் சாப்பிட்டது ராத்திரிக்குள் டைஜஷன் ஆகிடும். நைட் ஏதாவது லைட்டாக டிஃபன் எடுத்துக்குவோம். அதுவே நீங்கள் நான்வெஜ் பிரியாணியோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கண்ட கஸ்மாலமெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது என்ன ஆகுறது? அங்கே இல்லாத அவன் யாரோ வைக்கிறான் ஃப்ரீயாக ஒரு புஃபே, அங்கே போய் விளையாடி வர வேண்டியது தான். அதுக்கு வந்த பிறகு இன்னும் ஒரு நாள் பூரா இன்டைஜஷன். இந்த உடலுக்கு அது தாங்குகிற சக்தி கிடையாது. நம்மளோட இன்டெஸ்டைன்ஸ் எல்லாமே அதற்காக படைக்கவில்லை. இது எல்லாமே நம்ம பாவ செயல்கள் என்று மனிதனும் உணரணும் என்று சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் எல்லாருமே கோர்ட்டில் எல்லாமே தவறுகள் செய்தவங்களுக்கு மட்டும்தான் தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. நிரபராதிக்கு எந்த காரணத்தை கொண்டும் ஒரு தண்டனை விடக்கூடாது, தவறு செய்தவனுக்கு மட்டும்தான் தண்டனை என்றாங்களே தவிர இப்படி போன்ற விஷயங்களில் ஏன் கடவுள் யாருக்குமே ஒரே ஒரு விதமான தண்டனையை ஏன் தரது கிடையாது? இந்த மாதிரி மிருகங்களை கொன்று சாப்பிட்றவங்களுக்கு அதுவும் தன்னுடைய படைப்பிலே ஒரு ஆன்மா தானே, அவர் தானே படைத்தார். மனிதனையும் அவர் தான் படைத்தார், மிருகத்தையும் அவர் தான் படைத்தார். அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனால் ஒரு மிருகம் கொல்லப்பட்டு அவனுக்கு இது உணவாகுதுன்னா ஏன் கடவுளின் படைப்பில் இப்படிப்பட்ட ஒரு வேறுபாடு? இதனால் மனிதனுக்கு ஏன் கர்மா என்றது சேரணும் அப்படின்ட்டு சில பேர் கேட்குறதும் உண்டு. இது எல்லாமே நாம் யோசிக்கணும். கடவுள் எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க? எல்லாமே அன்றாட வாழ்க்கையில் நாம் எல்லாருமே எத்தனை கிங்டம்லேருந்து 4வது கிங்டம் ஹியூமன் கிங்டம் வந்திருக்கோம். மினரல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், ஹியூமன் கிங்டம், அதுலேருந்து டிவைன் கிங்டம். அதுக்கு போகணுன்னா நம்ம ஒவ்வொரு பிறவியிலுமே 300லேருந்து 350 ஜென்மங்கள் எடுத்து 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 கஷ்டப்பட்டு எல்லா துன்பங்களும் நாம் அனுபவித்து தான் மனித பிறவிக்கு வந்திருக்கோம். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, வாழ்க்கையில் ஜென்மத்தில் ஒரு முறை தான் மனித பிறவி, இனி மறுபடியும் நீ எதிர்பார்த்தாலும் உனக்கு இனி மனித பிறவி கிடையாது. இந்த பிறவி உண்டு தான். இந்த பிறவியை நீ அற்புதமான பாதையில் நீ அதனை சரிப்படுத்திக்கொள். நீ மறுபடியும் நாம் பாடி வெக்கேட் பண்ணால் மறுபடியும் ஒரு ஆணோ பெண்ணாக நாம் பிறப்போம் என்றது நிச்சயம் கிடையாது மாஸ்டர்ஸ். நம்ம ஆன்மா எங்கேயாவது போகலாம், எந்த உருவமாவது எடுக்கலாம். இல்லைன்னா மேலுலகத்திலே இன்னொரு எத்தனையோ வருடங்கள் இந்த பூமிக்கு வர்றதுக்கு காத்துட்டு இருக்கலாம்.
அதனால் நாம் எல்லோருமே இந்த பிறப்பில் எப்படி வாழணும், எந்த கர்மா நம்மளை ஒட்டாமல் நாம் எந்த பேகேஜும் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும் என்றதை பற்றி எப்போதுமே நாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கர்ம சித்தாந்தத்திலேருந்து யாராலுமே மேற்கவே முடியாது. எப்படிப்பட்டவங்க கூட பற்றி ரமண மகர்ஷியை எடுத்துக்கங்க. ஏன் அவருக்கு கையில் ஒரு புற்றுநோய் வந்தது, அதுக்கு ஏன் அவர் பாதித்து கஷ்டப்பட்டார்? அவ்வளோ பெரிய மகான் அல்லவா, அவருக்கு அது வரவேண்டிய நோயே கிடையாது. ஆனால் எந்த டைம்லேயே அவர் செய்த தவறுக்காகவோ அந்த ஒரு பாவம் என்றது அவரை தீங்கிருக்கு, அந்த கஷ்டம் என்றது அவர் பட வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வந்தது. அதன் போலவே எத்தனையோ மகர்ஷிகள், மாஸ்டர்ஸ்கள், நிறைய 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 எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் இருக்குது. இது எல்லாமே நாம் பார்த்தோம் என்ற நாம் ஒன்றும் அப்படி போன்றவங்களோட உயர்ந்தவர்கள் கிடையாது. சராசரி மனிதர்கள் தான் நாம் எல்லோருமே. அவங்களுக்கே ஒரு நிலைன்னா நம்மளுக்கு எப்படி பாருங்கள், எவ்வளவு தவறுகள் செய்துட்டு வந்து இப்போ இந்த ஒரு 10-15 வருஷமாக பத்ரிஜி சாரோட புண்ணியமானிட்டு நல்ல விஷயங்களை தெரிஞ்சிருக்கோம். எப்படி வாழணும், என்ன பேசணும், எப்படி இருக்கணும், எது சாப்பிடணும், இது எல்லாமே நாம் ஓரளவுக்கு கற்றுட்ருக்கோம். இதெல்லாம் தெரியாத காலத்தில் நாம் எவ்வளவோ தவறுகள் செய்து இருந்தோம். தவறுகள் செய்யாத மனிதனே கிடையாது. இப்போ கூட எந்த கர்மாவும் நம்மளை தீண்டாமல் இருக்கணும். இனிமேலாவது நம்ம லைஃப் ஒரு நல்ல விஷயங்களே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல பாதையில் போகணும் என்றால் இந்த லா ஆஃப் கர்மா என்ற இந்த கர்ம சித்தாந்தத்தை உணர்ந்து யத்பாவம் தத்பவதி, இது எல்லாமே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லோருமே இதனை கடைப்பிடிக்கணும். எதையுமே சிருஷ்டிக்கு மீறி யாருமே எது நடந்தாலும் கூட அதற்கு அடி நீங்கள் தான் படுவீங்க. தவறான எண்ணங்கள் நினைச்சாலோ, தவறான பாதையில் சென்றாலோ, தவறான தவறுகள் செய்தாலோ, இது எல்லாமே உங்களுக்கு பாவ கர்மாக்கள் கூட சேர்ந்து நம்ம பேகேஜ் என்றது அதிகமாகும். தவறு உணர்ந்த பிறகு மறுபடியும் தவறு செய்யக்கூடாதே தவிர, தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டும் கூட மறுபடியும் தவறு செய்தால் அதுக்கு மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தெரியாத காலத்தில் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு உண்டு, தெரிஞ்சு செய்கிற தவறுக்கு மன்னிப்பு இல்லை அப்படின்னுட்டு கூட சொல்லியிருக்காங்க. அதனால் நாம் எப்போதுமே தவறுகள் செய்யாமல், எந்த கர்மாவில் நாம் சிக்கிக்காமல் எப்படி இருக்கணுன்றது நாம் டெய்லி 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 ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த லா ஆஃப் கர்மான்றது இதுதான். முக்கியமாக நாம் எப்போதுமே அவேர்னஸ். இந்த லா ஆஃப் கர்மாவில் முக்கியமாக சொல்கிறது என்ன? அவேர்னஸ். நீ எதுக்காக வந்து எப்படிப்பட்ட செயல்கள் செய்யணும், எது செய்யக்கூடாது, எப்படி பேசணும், எது பேசக்கூடாது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம் என்றால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தமான வாழ்க்கையாக இருக்கிறதுல சந்தேகமே இல்லை மாஸ்டர்ஸ். ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த லா ஆஃப் கர்மான்றது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நல்ல புத்தகங்களில் நிறைய மாஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் படிக்கணும், அதனை புரிஞ்சுக்கணும். நாம் அப்போ தான் நம்ம படித்ததோட இப்போ சொன்னாங்க கிளாஸுன்னுட்டு கேட்டுட்டு விட்டுறதுனால இருக்காது. எந்த சின்ன விஷயத்தையாவது நாம் செயல்முறையில் நடைமுறையில் நாம் கொண்டு வந்தால் தான் அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இல்லைன்னா மணிக்கணக்காக நாம் பேசினாலோ கேட்டாலோ படித்தாலோ கிடையாது, வராது. யூ ஹாவ் டு பி ப்ராக்டிஸ். அதுதான் நமக்கு முன்னுக்கு கொண்டு செல்லும். தேங்க்யூ மாஸ்டர். சாரி, தேங்க்யூ சார்.